வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 21/11/2025 விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:15. கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:37 வரை. பிரதமை பின்பு துதி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:26 வரை. ஹனுஷம் பின்பு கேட்டை. யோகம் இன்று பிற்பகல் 2:26 வரை. சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:26 வரை. அஸ்வினி பின்பு பரணி. குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கடமைகள் ஏற்படும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். எதிலும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி கடமைகள் கூடும். பரணி அலைச்சல்கள் அதிகமாகும். கிருத்திகை நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயா. நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தேகநலன் சீராகும். மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். அனுபவங்கள் அதிகமாகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். போட்டி பொறாமைகள் விலகும். சாதகமான முடிவுகள் கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி அனுஷம் அனுபவங்கள் அதிகமாகும். மிருகசிரீஷம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா. மிதுன ராசி நேயர்களே, வீட்டில் ஆதரவுகள் கூடும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை நட்புகள் உண்டாகும். புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா. கடகராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். வியாபாரத்தில் நிதானம் தேவை. புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பக்தியுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நெருக்கம் ஏற்படும். பூசம் ஆதரவுகள் கூடும். ஆயில்யம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயா. சிம்ம ராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கூடும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். பணியில் லாபமான நிலை உருவாகும். முக்கிய விஷயங்களில் செயல்படுத்துவீர்கள். ஆதரவான நிலையும் மேன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் குழப்பங்கள் தீரும். பூரம் வருமானம் உண்டாகும். உத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. கன்னி ராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். தேகநலன் சீராகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் வருமானம் அதிகமாகும். பணியில் லாபமான நிலை ஏற்படும்.
யோசித்து செயல்பட்டு லாபமான நிலை அடைவீர்கள். வயதானவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். கௌரவங்களும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் தடைகள் விலகும். ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சித்திரை தன்னம்பிக்கை ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் கடமைகள் அதிகமாகும். லாபமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்திடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். லாபமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை கடமைகள் அதிகமாகும். சுவாதி வருமானம் கூடும். விசாகம் கவலைகள் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிலும் யோசித்து செயல்படவும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். சொத்துக்களின் மூலம் லாபங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களினால் வருமானமும் கூடும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் கடமைகள் கூடும். அனுஷம் தடைகள் விலகும். கேட்டை அனுபவங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் அலைச்சல்கள் கூடும். போராடம் நிதானம் தேவை. உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மகர ராசி, நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். நேயர்களே, வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் அந்யோன்யம் அதிகமாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அலைச்சல்கள் ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். நிம்மதியான நிலை அமைய பெறுவீர்கள். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கூடும். திருவோணம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். அவிட்டம் அனுகூலங்கள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். நேயர்களே, வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். பணியில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் ஆதரவுகள் அதிகமாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் மாற்றங்கள் ஏற்படும். சதயம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். புரட்டாதி ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். சொந்த பந்தங்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும். உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நிம்மதியான நாள். உத்திரட்டாதி உதவிகள் கிடைக்கும். ரேவதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க.